ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியாவோட அழகான ஒரு 4 பறவைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாரஸ் கிரேன். இது மிக உயரமான கிரேன்னு சொல்கிறாங்க. இது நிற்கும்போது 5.6 அடி உயரத்தில் நிற்குமாங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி இதை உத்தரப்பிரதேசத்தோட மாநில பறவையாகவும் அறிவிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவோட சில பகுதிகளில் இது காணப்படுது. ஆனால் இது அழிஞ்சு கொண்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பீட்டா. பீட்டா அப்படின்ற வார்த்தை தெலுங்குலேருந்து வந்தது. அதோட அர்த்தம் என்னென்னா சிறிய பறவை. இது பெரிய மரங்கள்லேயும் துணை இமய மலைப்பகுதிகள்லேயும் தென்னிந்தியாவில் குளிர்காலங்களில் காணப்படுதுங்க. இந்தியாவின் அரிய வகை பறவைங்க இது. இது வலுவானதாகவும் நீண்ட கால்களையும் கொண்டதுங்க. இதோட உணவு பூச்சிகள். இதோட உடம்போட கலர் பார்த்திங்கன்னா பச்சை மற்றும் நீலம். இது இருண்ட மலைக்காடுகளில் பார்க்கும்போது அப்படியே ஒளிருமாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் ஹெடட் ட்ரோகன். இது ஒரு பழங்கால பறவை. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் மூக்கு. இதை கண்ணை சுற்றி ஒரு ரிங் வடிவத்தில் இருக்குங்களாங்க. அந்த ரிங் வடிவம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் கலந்துருக்குங்களாம். இதோட தோற்றம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது வெப்பமண்டல காடுகளில் குறிப்பாக இந்தியாவோட கிழக்கு பகுதிகள்லையும் அதோட அண்டை நாடுகள்லையும் காணப்படுங்களாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்டையர் ட்ரகோபன். இதைய கிரிம்சன் ஹார்ன் ஃபெசன்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இமயமலையோட அடிவாரத்தில் மட்டுமே இது காணப்படுதுங்க. ஈரமான ஓக் மற்றும் அழகான ரிடோடென்ட்ரான் அப்படின்ற காடுகள்லையும் வாழுதுங்க. இது அதிகப்படியான வேட்டையாடுதல் மற்றும் காற்றோட மாசுத்தன்மையால் இது கடுமையான வாழ்விடங்களை இழக்குதுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.